சென்னையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பின்னணியில் உள்ள போதைப் பொருள் நெட்வொர்க்கை பிடிக்க மணிப்பூர் செல்ல போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். சென்னை மாதவரம் பகுதியில வெங்கடேசன், கார்த்திக் என்ற இந்த 2 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 1.5 கோடி மதிப்பிலான 1.5 கிலோ மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையை சென்னை காவல் ஆணையர் சமீபத்தில் உருவாக்கிய இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நுண்ணறிவு பிரிவு போலீசார் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். பிறகு மாதவரம் காவல் நிலையத்தில் இந்த குற்றவாளிகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். இவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில இதில் கைது செய்யப்பட்ட 2 பேரில் வெங்கடேசன் என்ற நபர் பஞ்சாப் சிறையில அவர் 7 ஆண்டுகள் இது போன்ற போதைப் பொருள் வழக்கில் சிறையில் இருந்ததும், அப்பொழுது சில நபர்கள் மணிப்பூரை சேர்ந்த சில நபர்கள் அவருக்கு அறிமுகமானதும் அவர்கள் மூலமாகத்தான் மணிப்பூர் வழியாக, அதாவது மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக சென்னைக்கு இந்த போதைப் பொருளை கடத்தி வந்ததெல்லாம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு மணிப்பூர் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மணிப்பூர்ல மியான்மர் எல்லையோரமாக மோரி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இங்க தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் இந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதனால தனிப்படை போலீசார் அங்க விரைய உள்ளனர். அதற்கு முன்பாக இந்த கைது செய்யப்பட்ட வெங்கடேசன், கார்த்திக் இந்த 2 பேருமே காவலில் எடுத்து இன்னும் கூடுதலான சில தகவல்களை திரட்டுவதற்கும் அதற்கு பிறகு தனிப்படை போலீசார் அங்கு செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.